தூய்மை துறைமுகம் என்கின்ற ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை உருவாக்கி இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு எங்களுக்கெல்லாம் உந்து சக்தியாக இருந்த ஒவ்வொரு வீட்டினுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் இடம் பிடித்த மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களை வணங்கி சிறப்பாக நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற கமாண்டர் விஜயகுமார் உள்ளிட்ட பாசத்திற்குரிய நண்பர் வீட்டு வசதி வாரிய தலைவர் சிவா அவர்களுக்கும் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தாமு அவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவருக்கும் எங்கள் தூய்மை தெய்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு மிக ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு, பிரம்மாண்டமான ஒரு வெற்றி நிகழ்வு. எல்லோருடைய வீடும் சுத்தமாக இருக்கிறது என்றால், இந்த நாடும் சுத்தமாக இருக்கிறது என்றால், இங்க இருக்கக்கூடிய பெண் தேவதைகளும் ஆண் தேவதைகளும் இல்லை என்றால் இந்த மாநிலமும் நாடும் வீடும் சுத்தமாக இருக்காது. எங்களை சுத்தமாக்கி தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற தூய்மை தெய்வங்களே, இந்த நேரத்தில் உங்களின் கால்களில் விழுந்து நன்றியை நான் காணிக்கையாக்குகிறேன். இந்த அரசு, இந்த தாவேக அரசு, உங்கள் அண்ணன் விஜயின் அரசு, உங்களுக்கான அரசு. உங்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் அதை உடனுக்குடன் சரி செய்யக்கூடிய உங்க வீட்டு மகன் அண்ணன் விஜய் அவர்களுடைய அரசு. அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க, என்றும் உங்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருப்போம். தூய்மை துறைமுகம் என்று இதற்கு பேர் வச்சிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் குப்பையாக இருந்தது. அந்த குப்பையை தாவேகா தூய்மைப்படுத்தியது. யான்னு உங்களுக்கு தெரியும். விசில் என்கின்ற சின்னத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு சுத்தத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் நாம் உருவாக்கி இருக்கிறோம். துறைமுகத்திலையும் குப்பை இருந்தது. அந்த குப்பையை நாம் தூய்மைப்படுத்தி விட்டோம். இன்னொரு குப்பையும் இருக்கு, அது கமாண்டர் விஜயகுமார் அவர்களுக்கு தெரியும். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அதையும் நாம் சுத்தப்படுத்தி விடுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.